ஹலோ காய்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்க இருக்கோம்னா, நம்ம வந்து நம்ம தினேஷ் ப்ரோ, அதாவது அவரோட வேர்ல்டுல தான் நம்ம விளையாடுறோம். இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேமு. ஸோ எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பின்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க கட்டி முடிச்சுட்டோம். சும்மா நார்மலா தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ப்ரோ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவாரு. நாங்க வந்து இப்போ தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் பொறுமையா வரும். இதே வந்து நார்மலா ஒரு சின்ன வீடியோ தான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அவரு அவரு வேற வந்துட்டாரு. அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம். அவரு வேற வந்துட்டாரு கைஸ். ஸோ இதுதான் கைஸ், இவரு பக்கத்துல நிக்கிறாரு பார்த்தீங்களா? இவரு தான். கைஸ் அவரு வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்காரு கைஸ். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. கைஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப மைனிங் போறோம். இந்த வீடியோல வந்து ஷார்ட்டா தான் ஒரு இது சிம்பிளா தான் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிம்பிளா ஒரு மைனிங் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்ல என்னென்ன வச்சிருக்கோம், அது மட்டும் நம்ம என்னென்ன பண்ணோம்னு வந்து காமிச்சுட்டு, ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவர் சேனலுக்கு வந்து இன்ட்ரோ குடுத்துட்ருக்காரு. ஸோ ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னு வந்து நம்ம இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒண்ணும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல கைஸ். நம்ம வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மைனிங், அதாவது மைன் ஷாஃப்ட் மாரி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு குட்டி வீடு கட்டியிருக்கோம். இது வந்து நானும் என் ப்ரோவும் தான் கட்டுனோம். ஸோ வந்து இந்த கிளாஸ்லாம் அவர் பண்ணாரு. ஸோ அப்புறம் ட்ரீஸ்லாம் வந்தாரு. நான் கட்டினேன் வீட. அப்புறம் ப்ரோவும் நானும் தான் அந்த வீட்ல இருக்கோம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு இனிமேல்ட்டு வரமாட்டேன்னு சொல்ட்டாரு. ஏன்னா அவர் வந்து வரலையாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து சும்மா நார்மலா வச்சிருப்போம். ஸ்டார்டர் பேஸ் பண்ண முன்னாடி வச்சிருந்தோம். இப்பயும் அவ்வளோதான் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இந்த ஃபார்ம காமிச்சுர்றேன். இங்க வந்து சும்மா நார்மலா வந்துச்சு ஒரு சின்ன ஃபார்ம் ஒண்ணு கட்டியிருக்கோம். இது சுகர் கேன் ஃபார்ம். ஓகேங்களா? இருங்க அவர் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அவர ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இங்க வந்து ஒரு கேம்ப் ஃபயர்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருப்போம். இன்னும் நாங்க இது முடிக்கல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க வந்து இது வந்து நாங்க வந்து அங்க தான் மீட் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா? அங்க தான் மீட் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா? இருங்க. இப்போ நம்ம உள்ள போயிட்டு வீடு உள்ள என்னென்ன இருக்குன்னு காமிப்போம். ஸோ இப்படி வீட்டுக்குள்ள இப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா, இங்க வந்து ப்ரோவோட பிளேஸு அண்ட் ப்ரோவோட ஃப்ரெண்டோட பிளேஸ் இது. அண்ட் இது வந்து என்னோட பிளேஸ். அப்புறம் இது என்னோட நாயி. அதுக்கப்புறம் இது என் ஃப்ரெண்டோட பிளேஸ். அவர் வரல அவன். இதுக்கப்புறம் வருவான். இது வந்து என்னோட இது. இங்க வந்து என் நாய எடுத்துன்னு போய் ஒழிச்சுட்டாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். லூட் வந்து இப்ப எடுத்தது. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல கைஸ். சும்மா மைனிங் போம்போது எடுத்தது. நான் மைனிங்ல போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் வேற தூங்க சொல்றாருங்க. தூங்கிடலாம். தூங்கி எழுந்தாச்சு. எழுந்தாச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க நாம ப்ரோ கூட கேட்டு நம்ம மைனிங் போக ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மைன் ஷாஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ப்ரோ வந்து அவர் வந்து நம்ம பேசும்போது கேட்கல அவருக்கு. ஸோ வந்து அவர் வந்து ஓகே நத்திங் ஏதோ சொல்லியாச்சு. ஓகே. இப்போ அங்கே உள்ள போவோம். ஸோ நான் வந்து மைனிங் பண்ண ஏரியா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவரை நான் மட்டும் தனியா பண்ணது. ப்ரோ வந்து இன்னும் எதுவும் பண்ணல. ஸோ நான் தனியா மைன் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, அயன் வந்து வீட்லயே வச்சுட்டு வந்தேன் ஃபர்னாஸ்ல. ஸோ 13 அயன் கிடச்சது. ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பாத்ல வந்து தனியா மைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தனியா இந்த ஸ்ட்ரெயிட் பாத் வந்து ரொம்ப தூரம் போனேன். தனியா மைன் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சது ரிசோர்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பாத்ல வந்து மைன் பண்ணி இப்போ எனக்கு தேவையான அயன் மட்டும் எடுக்கிறேன். அயன் கிடைச்ச உடனே நான் மைன் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் பாத்லாம் இப்படி மைண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாத்துலேயும். ஸோ அடுத்த வீடியோ மேபி வந்து ஃபுல் செட் ஆஃப் அயன் ஆர்மர் மாறிட்டு, ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா?
இருங்க அயன் உங்களுக்கு கிடைச்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? அயனே கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்க. கைஸ் அயன் கிடைச்சிச்சு கைஸ். ஸோ அயன் பண்ண ஆரம்பிப்போம். எத்தனை பீஸ் அயன் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பீஸ் ஆஃப் அயனிங் கிடைச்சிதுன்னா தெரில. இருங்க மேலே போய் பார்ப்போம். 9 பீஸ் இருக்கு கைஸ். 9 பீஸ் ஆஃப் அயன் கிடைச்சிருக்கு. இந்த சைடு இருக்காது அயன். இந்த பக்கம் பார்ப்போம். இப்போ வந்து கீழே மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 20 அயன் இருக்கு நம்மக்கிட்ட. இப்போ வீட்டில் ஒரு 13 அயன் வச்சுருக்கேன். ஓகே கைஸ். என்னடா இது புதுசாக இங்கே இடம் வந்துட்டுனா? இங்கே வந்து கீழே வந்து விழுந்துட்டேன் கைஸ். அவர் ஒய் லெவல் 13 கைஸ். கைஸ் அவர் வேர்ல்டு விட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம் கைஸ். இங்கே வந்து எனக்கு அயன் கிடச்சிது. இங்கே மறுபடியும் அயன் கிடச்சிது கைஸ். மறுபடியும் இங்கே அயன் கிடச்சிது. அயன் கிடச்சிது கைஸ். வந்து எடுத்துட்டேன். அயன் எடுத்துட்டு திரும்பியும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இங்க ஒரு 8 அயன். அந்த அயன் வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன். ஏன்னா பிக்காக்ஸ் உடைஞ்சிச்சு. சும்மா எடுத்துட்டு ஒரு வுட் எடுத்துட்டு மேல போம்போது, அங்க அயன் ஸ்மெல் பண்ண போட்டேன். அங்க ஆல்ரெடி 8 அயன் 8 எவ்வளோ என்னமோ இருந்தது. அயன் பண்ண இருங்க கைஸ். அவர் வேற ஏதோ ஹெல்ப் வேணும்ன்றாரு. ஒரு நிமிஷம். அயன் கிடைக்கும்போது மறுபடியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? கைஸ் நாம வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த ப்ரோ வந்து கூப்பிட்டாரு. என்னன்னு வந்து பார்த்தா, நீங்க வந்து அமெத்திஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ, அத வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வீட்டு டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கிவ்ன்றாரு. என்னமோ புரியல. ஓகே கைஸ். ஸோ ஓகே. நம்ம வந்து இப்ப நம்ம வந்து இத மைண்ட் பண்ணிப்போம். வந்து ப்ரோ வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ண சொல்றாரு. கிடைக்குது. நல்லா இல்ல. நல்லா இருக்கு. கைஸ் இத வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ் நான் அயர்ன் ஃபுல்லா மைண்ட் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து காமிக்கிறேன் கைஸ். ஸோ வெளிய வந்து அவுட்ரோ பண்ணும்போது காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சூப்பர் ப்ரோ கண்டுபிடிச்சதுக்கு. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. சத்தம் நல்லா கேட்டே இருக்கு. ஓகே கைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா. கைஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அயர்ன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அயர்ன் எடுத்துட்டு மேல போயிடும். ப்ரோ என்னமோ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது வந்து கொஞ்சம் பக் ஆயிடுச்சு. ஓகேங்க இருங்க. நான் வந்து இங்க இருக்க மொத்த அயன் மைண்ட் பண்ணிட்டு மேல போயிறேன். நான் இதே அதிகம். கைஸ் நான் மொத்த அயனும் மைண்ட் பண்ணிடுறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஒரு நிமிஷம் அவர் கூப்பிடுறாரு. கைஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேவ்லேருந்து வெளிய வந்துட்டோம். நம்ம வந்து கீழ காமிச்சிட்டோம். அவரு அயர்ன் கேட்டு இருந்தாரு. கீழ இருக்கு. ஓகே சொன்னாச்சு. ப்ரோ கைஸ் நான் வந்து எடுத்தாச்சு. நாங்க வெளிய வந்துட்டோம். ஸோ நான் இப்ப வந்து ஸ்மெல்ட் ஆயிட்டு இருக்கு அயனு. ஸோ நாங்க வந்து ஒரு நிமிஷம் ஃபுல்லா மொத்தம் முடிச்சுட்டு காமிக்கிறோம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அயன் ஆர்மர் மாறியாச்சு. ஸோ அயன் ஆர்மர் மாறிட்டு ப்ரோ கூட வந்து இருக்கிறோம். ஸோ ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து. ஸோ சின்ன வீடியோ தான் இருக்கும். 8 நிமிஷம் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ வந்து 10 நிமிஷம் கிட்ட போட பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல என்ன வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ அதுவரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ பார்ட் 2 வரும். ஸோ இந்த சீசன் வந்து நம்ம அடுத்த சீசன் அந்த மாரி நெறைய சீசன் மாத்தலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன வரும்னு பாருங்க. ஓகே பாய் கைஸ். பாய்.